நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. Praise the Lord. சிலுவையில் இயேசு சொன்ன பொன்மொழிகள் என்ன? இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் புனித வெள்ளி அப்படியே, குட் ஃப்ரைடே. நல்ல ஒரு நம் சந்தோஷப்பட வேண்டிய நாள். இயேசு நமக்காக மரித்து நம்முடைய பாவத்தை சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நமக்காக இரத்தம் சிந்தி மீட்பை நமக்கு உண்டு பண்ணின மகா பெரிய மகிழ்ச்சியான நாள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு போக காலையிலே ஆயத்தமாவீங்க. நிறைய பேர் சாயங்காலம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இந்த வார்த்தைகளை கேட்பீங்க. நிறைய இயேசுவை அறியாத தாய் தகப்பன்மார்கள் இதை கேட்டு கொண்டு இருப்பீங்க. இந்த இயேசு அவர் சிலுவையிலே அவர் சொன்ன ஒரு 7 மொழிகளை தான் நாங்கள் பொன்மொழிகள் என்று நாம் அதை சொல்லுவோம். ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை முடுவதற்கு முன்பாய் சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? லூக்காவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னாதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு முன்பாய் சொன்ன 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னிப்பை குறித்து இயேசு பேசுகிறார். அல்லேலூயா. உலகத்திலே 30 கோடி தெய்வங்கள் உண்டு என்று நம்முடைய சகோதரர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் இருதயம் கொண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். மன்னிக்க வேண்டும். பரமண்டலங்கள ஜபத்துல ஏசப்பா கிட்ட வந்து சீஷர்கள் கேட்கிறாங்க, ஏசப்பா நாங்கள் எப்படி எங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும் எங்களுக்கு சொல்லித்தாங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அஞ்சஞ்சுள்ள எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். பரமண்டலங்கள் ஜெபத்தில் கூட ஆண்டவர் சொல்றார், நீ மற்ற பாவத்தை நீ மன்னித்தால்தான் உன் பாவத்தை நான் மன்னிக்க முடியும். ஆம்க, வேத வசனம் அதை தான் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்களேன். கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஐயா, அவர்கள் மேலே தப்பு இருக்கலாம். அவங்க நமக்கு அநேக துன்புறுத்தல்கள் செஞ்சிருக்கலாம். நம்மளை குறித்து விமர்சனங்கள் பதிவு பண்ணியிருக்கலாம். நம்ம குறித்து தப்பா எல்லார்கிட்ட போய் சொல்லி இருக்கலாம். நம்மளை குறித்து தேவையில்லாத காரியத்தை நமக்கு விரோதமாய் செய்யலாம். நமக்கு விரோதமாய் அநேக காரியத்தை அவர்கள் திட்டம் தீட்டிக்கொண்டே இருக்கலாம். அவர்கள் நம்மளை குறித்து இன்னும் பேசுவார்கள், பேசிக்கிட்டே இருப்பார்கள். நாவுக்கு எலும்பு இல்லை இல்லையா? அது எப்படினாலும் பேசும். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவாகிய நான் உன்னுடைய பாவத்தை மன்னித்தது போல நீயும் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். மத்தேயுவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் வசனம் 20லிருந்து 35 வரை நீங்கள் வாசி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு பேதுருவிடம் சொல்லுகிறார், எப்படி மன்னிக்கணுமாம்? 70 முறை மன்னிக்க வேண்டுமா? மத்தேயுல இருக்கிறது.
அதே மத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீ அவர்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மன்னித்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய தப்பிதங்கள், ஒருத்த மனுஷன் என்று சொன்னாலே அவன் தப்பிதங்கள் தான் உண்டாமா. இன்னும் குடும்பத்தில் நம்மளால மருமகளை மன்னிக்க முடியலையே, மாமியாரை மன்னிக்க முடியலையே, மருமகனை மன்னிக்க முடியலையே, பேரனை மன்னிக்க முடியல, அம்மாவை மன்னிக்க முடியல, அக்கா, கூட பிறந்த தம்பி, தங்கச்சி, எக்ஸட்ரா, உன் நண்பர்கள், வேலை பார்க்குற இடத்துல நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் மன்னிக்க முடியாம தான் இருக்கிறோம். நம்ம உண்மைக்கு தாங்க நம்ம மனிதர்கள் தான். நம்ம இடத்துல தேவனை போன்ற காரியங்கள் இல்லை. நம்ம மனிதர்கள், மாம்சத்தில் உண்டானவர்கள், பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டவர்கள். மன்னிக்கணும்னு ஆசைதான், அவர்களை நேசிக்கணும்னு ஆசைதான், முடியல. அதான் ஆண்டவர் சொல்றார் 6:14 மத்தேயுல, மனுஷனுடைய தப்பிதங்களை, மனுஷனாலே அவன் தப்பிதம் வைப்பான் தானே. யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை இல்லையா? நான் பிரசங்கிக்கிறனால பெரிய பாவி, யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. தப்பிதங்கள், மனுஷன் தப்பு பண்ணதான் செய்வாங்க. என்ன பண்ணணும்னா மன்னிச்சு மறந்துட்டு அவங்கள விட்டு விலகிடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மன்னிக்கணும், மறக்கணும், விலகிடணும். அதே இதுல எபேசியர் 4:32 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இருக்கிறதுலே பெரிய பூ இந்த உலகத்துல மன்னிப்பு மட்டும்தான். forgiveness, மன்னிச்சிடலாம் சிஸ்டர். நம்ம மேல எத்தனை நாள் தப்பு இருந்தோம், ஆண்டவர்கிட்ட போய் உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டவன மன்னிச்சிருந்தார்ல. ஏசப்பாவை பாருங்க, ஏசப்பாவை அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, தலையில முள்முடி வைக்கிறாங்க. புலப்பட்டவனுடைய ஏறத்தால ஒரு ஒரு இது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. நான் வாசிச்சது சொல்றேன். ஒரு வரலாற்று அறிஞருடைய காரியத்தில் பார்த்தேன். இயேசுடைய சரீரத்தில் 5304 அடிகள் மேல விழுந்துதான். 5304 அடிகள் இயேசுடைய சரீரத்தில் விழுந்துதான். அந்த அடியை வாங்கிட்டு சிலுவையில தொங்கிட்டான். அப்பா தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றார், பிதாவே என் பிள்ளைங்களை மன்னிச்சிருந்தா, நான் மன்னிக்க போய் தான் கர்த்தரை மன்னிக்க சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம மன்னிக்கிறோம்? இயேசு வேதாகமத்தில் யாரை மன்னிக்கிறார்? தன்னை அடித்தவர்களை மன்னிக்கிறார். பேதுருவை மன்னிக்கிறார். பாருங்களேன், ஒருத்தனை ஆண்டவர் மன்னிக்கிறது மூலமா அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்குது. மத்தேயுவின் புஸ்தகம், யோவானின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11-12 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்துல கொண்டு வராங்க. அவன்கிட்ட ஏசப்பா முன்னாடி நிறுத்தி ஏசப்பா சொல்றாங்க. ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுங்களுமா பிடிக்கப்பட்டாள், இவனை அடிக்கணும், இவளை தீக்கணும் அப்படின்னு. இயேசு அவனை நோக்கி சொல்றாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்க மாட்டேன், இனி போ, நீ பாவம் செய்யாத அப்படிங்கிறார். ஒரு ஸ்திரீ கையும் களவுமாய் மெய்யாய் மாற்றப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க இயேசு கிட்ட. நியாயப்பிரமாணத்தில் சொன்னது போல கல்லெறிஞ்சு கொல்லணும், ஆண்டவரே விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட. நல்லா கவனிக்கணும், இந்த ஸ்திரீ மட்டுமா விபச்சாரம் பண்ணியிருப்பா? இந்த ஸ்திரீ கூட விபச்சாரம் பண்ணின ஆணையும் அல்லவா இவர்கள் கூட்டு கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அந்த ஆணை தப்பிக்க வைத்து விட்டு இந்த பெண்ணை மாத்திரம் இழுத்து கொண்டு வரார்கள். உடனே இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் எவன் பாவம் செய்யலையோ, எவன் நான் கரெக்டுன்னு சொல்றானோ அவன் வச்சு கல் எறியட்டும். நான் எறிய மாட்டேன், கல் எறியட்டும். கூட்டங்கள் எல்லாம் விலகி போனது. இயேசு தரையிலே ஒன்று எழுதிவிட்டு பின்பு சொல்லுகிறார், நான் உன்னை என்ன பண்ணுவது இல்லை, ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. இயேசு அந்த விபச்சார ஸ்திரியை மன்னிச்சார். மன்னிப்பதின் மூலமாய் மறுவாழ்வு உண்டாகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இரண்டாவது,
இயேசு ஒரு மனுஷனை மன்னிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில புது வாழ்வு உண்டானது. திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா 15வது அதிகாரம் 11-35 வசனம் வாசிப்பீங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இளையகுமாரன் அப்பா கிட்ட சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனா இளையகுமாரன் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி வரும்போது பிச்சைக்காரனை போல வாரார். வேதம் சொல்லுகிறது, இளையகுமாரன் திரும்பி வருகிறதை கண்டவுடனே அவன் தகப்பன் இறங்கி ஓடி கெட்டி அணைத்து அவன் இழந்து போன வஸ்திரங்கள், இழந்து போன மோதிரம், இழந்து போன பாதரட்சை, இழந்து போன கொழுத்த ஆகாரங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். மன்னிக்கிறார். மன்னிப்பின் மூலம் அந்த இளையகுமாரனுக்கு புது வாழ்வு கிடைக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த குமாரன் சொல்லுகிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தே. இனி உங்க குமாரன் சொல்றதுக்கு நான் பாத்திரன் கூட இல்லை மகனே, அப்படி சொல்லாத, நீ திரும்பி வந்ததே எனக்கு போதுன்னு சொல்லி மன்னித்தார். ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன், மன்னிப்பதின் மூலம் மறுவாழ்வு கிடைக்கிறது. இரண்டாவது, மன்னிப்பதின் மூலம் புது வாழ்வு அந்த இளையகுமாரனுக்கு கிடைக்கிறது. இளையகுமாரனுடைய தகப்பன் சொல்லுகிறார், இவன் மரித்தான், ஆனால் திரும்பவும் உயிரோடு எழுந்திருக்கிறான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மன்னிக்கும் போது உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அடுத்த ஒரு 3வது காரியத்தை உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்து ஜெபிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:42 அல்லது 39-43 வசனங்கள் அப்படி வாசி பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அந்த சிலுவையில் நல்ல கரையன் சொல்றான், ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்திற்குள் நான் வரும் பொழுது அடியேனை நினைத்திரலும். இயேசு 43வது வசனத்தில் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அந்த கல்லனை இயேசு மன்னிக்கிறார். இயேசுடைய ஜீவன் போக போகிறது, அந்த நேரத்தில் கூட ஒருத்தனை மன்னிக்கிறார். மன்னிப்பதின் மூலம் மறுவாழ்வு விபச்சார ஸ்திரீக்கு, மன்னிப்பதன் மூலம் புது வாழ்வு இளையகுமாரனுக்கு, மன்னிப்பதன் மூலம் பரலோகம் என்கிற பரதேசி கல்லனுக்கு. மன்னிப்பீங்களா? மன்னிங்க, ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிப்பார். மன்னிக்காம நம்ம எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும், ஒருத்தன் காணிக்க போட வார ஆண்டவன்கிட்ட சொல்றார், உன் சகோதரன் இடத்துல போய் ஒப்புரவாகுப்பா, அடுத்தவன் காணிக்க போடு. சர்ச்சில் காணிக்க பாட்டு வரும்போது யோசிங்க, யாரெல்லாம் நான் மன்னிக்கணும், யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. மன்னிப்போம், மறுவாழ்வு கொடுப்போம், மகிமையில் அவர்களை சேர்ப்போம், மன்னவரை பார்ப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு மகிமைப்படுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பேதுருக்கிட்ட சொன்னீர், 7 முறை மாத்திரமல்ல 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று. மத்தேயு 6:14 நாங்கள் வாசிச்சோம். மனிதனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று வாசித்தோம். எபேசியர் 4:32 வாசித்தோம், கிறிஸ்து தேவனுக்குள் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னிங்கள் என்று நாங்கள் பார்த்தோம். கொலோசியர் 3:13 பார்த்தோம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னிங்கள் என்று. பரமபிதாவே, நேசகுமாரனுடைய பொன்மொழிகளில் முதல் மொழி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்களும் மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னைக்கு மாத்திரம் அல்ல, எங்கள் வாழ்நாள்களும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சரி நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. யார்கிட்டையாவது ஒப்புரவாகன்னா இந்த சாயங்காலத்திலேயோ அல்லது காலை நேரத்திலோ எங்களுக்கு ஒப்புரவாக கிருபை தாங்க. அடுத்த மெசேஜுகள் நம்முடைய பிள்ளைங்க கேட்க போறாங்கப்பா. அடுத்த 2வது மெசேஜை கொடுக்க வருகிற கர்த்தருடைய ஊழியரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மன்னிப்போம், மகிமையில் சந்திப்போம், அநேகரை மகிமையில் சேர்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின பொன்மொழிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வார்த்தையை நாம் கேட்டோம். இப்பொழுது கூட இரண்டாவது வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். யாவரும் இருக்கிற இடங்களில் தலைகளை சாய்த்து நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் இந்த இரண்டாவது வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைபடும்படியாக நம் எல்லாரும் கண்களை மூடி இருந்த இடத்துல நாம் ஜெபிக்கலாமா? எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆமென். ஆண்டவரே அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. கிருபையாக நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. அப்பா, நீங்கள் சிலுவையில் பேசின இந்த இரண்டாவது வார்த்தை குறித்து ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் மடிதான கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. அப்பா, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசின வார்த்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரண்டாவது வார்த்தையின் வழியாக ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தை இந்த நேரத்தில் நீர் வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கல்லனை நோக்கி அவர் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. பாருங்க, எதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அவனோடு கூட கூறுகிறார் என்று பார்க்கும்போது, கல்லன் அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறார், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்கிறத பார்க்க முடிகிறது. வேத வசனம் சொல்கிறது, குற்றவாளிகளாகிய 2 பேரை என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்தாங்க. பாருங்க, அவங்க பேசப்பாவோட பக்கத்தில் அறையப்பட்ட 2 கல்லர்களுமே 2 பேருமே தவறு செய்தவர்கள், 2 பேருமே திருடர்கள். அந்த திருடர்களோடு கூட இயேசு கிறிஸ்துவையும் என்ன பண்றாங்கன்னா சிலுவையில் அறைகிறத பார்க்க முடிகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இவ்விதமா சொல்கிறது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்று வேதம் சொல்கிறது. அக்கிரமக்காரரில் ஒருவராக கர்த்தர் எண்ணப்பட்டாரு. அவருடைய வலது பக்கத்திலும் அவருடைய இடது பக்கத்திலும் 2 பக்கத்தில் திருடர்களை வைத்து ஏசப்பாவை நடுவிலுமாக சிலுவையில் அறைகிறத பார்க்க முடிகிறது. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தாங்க. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தனைகள், எவ்வளவோ கேவலமான வார்த்தைகளை பேசி அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஜனங்கள், போர்ச்சேவகர்கள், கல்லர்கள் கூட பரியாசம் பண்ணி சிரிக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு வார்த்தையை கூறுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. அவர் அந்த முதல் வார்த்தையை பேசுகிற போது இந்த கல்லனுடைய இருதயம் அசைக்கப்படுகிற
சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. இவ்வளோ அடிக்கிறாங்க, இவ்வளோ இவரை பரியாசமா பேசுறாங்க, இவ்வளோ இவரை நிந்திக்கிறாங்க, இத்தனை அடிகளை வாங்கி கொண்டு இப்ப இந்த ஜனங்களை இவர் மன்னியும் என்று ஜெபிக்கிறாரே என்று சொல்லி அந்த திருடனுக்குள்ள பாருங்க ஒரு அசைவு இந்த வார்த்தை உண்டு பண்ணினதை பார்க்க முடிகிறது. கல்லன் அந்த சிலுவையில் அப்படியே ஆண்டவர் பக்கத்தில் அந்த இடத்துல தொங்கிக் கொண்டு இருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை கேட்கும் போது அவனுடைய உள்ளம் வந்து அப்படியே உடைக்கப்படுகிறது அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அவனுடைய உள்ள அந்த இடத்துல உடைக்கப்படுகிறது. அதனாலதான் முதலாவது அவன் ஒரு வார்த்தை அந்த இடத்துல கூறுகிறான். வேத வசனம் சொல்லுகிறது, அதில் 40வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று அந்த கல்லன் வந்து இன்னொரு கல்லனை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க 39வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க திருடன் கூட அந்த இடத்துல ஒரு திருடன் ஆண்டவரை இகழ்கிறத பார்க்க முடிகிறது. நீ கிறிஸ்துவானால் நீ உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களை இந்த இடத்துல வந்து நீ இறக்கி விடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவ இகழ்ந்து பேசுகிறான். அப்பொழுதுதான் இந்த கல்லன் கூறுகிறான், மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா. பாருங்க இந்த கல்லனுக்குள்ள முதலாவது தோன்றின ஒரு காரியம் தேவனுக்கு பயப்படுகிறது. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு காரியம் இந்த கல்லனுக்குள்ள காணப்பட்டது. ஏன் அந்த இடத்துல அவ்வளோ வேதனைகள் மத்தியில கூட இந்த ஜனத்தை இவர் மன்னிக்க முடியுமானால் இது அவ்வளோ இவர் மெய்யானகவே இவர் தேவகுமாரன் என்று அந்த இடத்துல அவன் வந்து அந்த விசுவாசிக்கிறான், ஆண்டவர் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிறான். அவரை குறித்து ஒரு பயம் அவனுக்குள்ள தோன்றுகிறத பார்க்க முடிகிறது. அதனால தான் மற்ற கல்லனை நோக்கி அவன் சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தோம். காரணம் அவங்க பல இடங்களை திருடி இருப்பாங்க, பல தவறுகள் செய்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனா இவர் ஒரு குற்றமும் செய்யாத இவருக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்படுகிறத பார்த்து அந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு தேவ பயம் காணப்படுகிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடம் காணப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு காரியம் நம்மளுக்குள்ள காணப்பட வேண்டும். சங்கீதம் 128:1 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. யார் ஒருவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான். அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் 3:7 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் அநேக வசனங்கள் குறிப்பிடுகிறது கர்த்தருக்கு பயந்து. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குணம் நம்மிடம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். யோபு 1:1 இவ்விதமாய் சொல்கிறது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று யோபுவை குறித்து அந்த இடத்துல கர்த்தரே ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. யோபுவை குறித்து சொல்றாரு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று. இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று ஒரு எதிர்பார்க்கிறார். யோபு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வாழ்க்கையில நடந்தார். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ பரிகாசங்கள், எத்தனையோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்த போதிலும் கூட அவர் கர்த்தருக்கு பயந்து தன் உத்தமத்தில் உறுதியா நின்றதுனால அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு 42:12 சொல்கிறது, கர்த்தருடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற காரியம் நம்மிடம் காணப்பட வேண்டும். கல்லனுக்குள்ள முதலாவது தோன்றின காரியம் என்னவென்றால் தேவனுக்கு பயப்படுகிறது. நம்ம தான் இந்த சிலுவை இந்த மரணத்திற்கு நம்ம ஒப்புக்கு நம்மள அறையிறாங்கன்னா அது ஒரு சரியான விஷயம். நம்ம தப்பு பண்ணா நம்மளுக்கு தண்டனை. ஆனா இவர் ஒரு தப்புமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவரை குறித்து அவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று. அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது கூட நம்ம பார்க்கும்போது அதில் 41 இவ்விதமாய் சொல்கிறது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஹல்லேலூயா.
அவனுக்குள்ள இரண்டாவது ஒரு காணப்படுகிற குணம், பாவத்திலிருந்து மன திரும்புகிறதான ஒரு இருதயம் அவனுக்குள்ள காணப்படுகிறத பார்க்க முடிகிறது. வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த கல்லனுக்குள்ள இரண்டாவது காணப்பட்ட ஒரு குணம், பாவத்தில் இருந்து மன திரும்புகிறதான ஒரு இருதயம் அவனுக்குள்ள அந்த இடத்துல காணப்பட்டதை பார்க்க முடிகிறது. வேதம் சொல்கிறது, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளால சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இந்த கல்லன் கடைசி நேரத்தில் கூட தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இடத்துல அவருக்குள்ள ஒரு மன திரும்புதல் ஏற்படுகிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், மன திரும்புகிறதான ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். பாவத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் மட்டுமல்ல, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒரு பிள்ளைகளாக கூட நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 15:11 32 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இளைய குமாரனுடைய அந்த காரியத்தை நம்மளால் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். பாருங்க, தன்னுடைய தகப்பன் கிட்ட இருந்து தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசத்தில் போய் அதை எல்லாவற்றையும் செலவழித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு நினைவு வருது, நம்ம தவறு செய்து விட்டோம் என்ற ஒரு நினைவு வருது. புத்தி தெளிந்த பிறகு அவர் தன்னுடைய தகப்பனை நோக்கி வாராரு. நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அந்த இடத்துல வருகிறத பார்க்க முடிகிறது. உடனே அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய ஒரு மன்னிப்பு கிடைக்கப்பெற்று அவருக்கு அந்த இடத்துல மறுபடியும் அவர் இழந்து போன அந்த வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொள்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இந்த கல்லனுக்குள்ளையும் அந்த அனுபவம் காணப்பட்டது. பாவத்தில் இருந்து மன திரும்புகிறதான ஒரு இருதயம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாவத்தில் இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட தருவாய், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள்ல நாம் என்ன காரியத்தில் அடிமையாக இருக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி அதற்காக அவருடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சும் போது அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்றுவதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவரிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பு உண்டு என்று வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணும்போது நம்முடைய பாவங்களை அவர் சுத்திகரிப்பதற்கு அவர் ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கல்லன் அதை தான் செய்தாரு. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் செய்த தவறுக்கான தண்டனை நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லி அவருக்குள்ள அந்த இடத்துல ஒரு பாவ உணர்வு தோன்றுகிறத பார்க்க முடிகிறது. அந்த உணர்வு தான், அந்த உணர்வு அவருடைய இருதயத்தை அப்படியே மாற்றுகிறது. முதலாவது ஒரு தேவ பயம் அவருக்குள்ள வந்துச்சு. இரண்டாவது நம்ம ஒரு பாவிங்கிற உணர்வு அவருக்குள்ள வந்துச்சு. இந்த பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் அவருக்குள்ள காணப்பட்டதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது, கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம் இப்படிப்பட்டதான ஒரு உணர்வுள்ள இருதயம் நம்மளுக்குள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறத பார்க்க முடிகிறது. வேதம் சொல்கிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று வேத வசனம் சொல்கிறது. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை நம்ம உணரணும். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நம் கர்த்தரிடம் கேட்கணும். இந்த கல்லனுக்குள்ள காணப்பட்ட இந்த மனம் திரும்புதல் நம்மளுக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. மூன்றாவது கூட நாம் பார்க்கும்போது இந்த கல்லனிடம் காணப்பட்ட காரியம் என்னவென்றால் 42வது வசனம், லூக்கா 23:42 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்க, அந்த இடத்துல அந்த திருடன் என்ன பண்றானா, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறத பார்க்க முடிகிறது. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. என்ன விசுவாசம் என்றால், எப்படியாவது நான் இந்த இடத்துல இறந்து போயிருவேன், நான் இதுக்கப்புறம் ஒரு மறுமையின் வாழ்வு இருக்கு, அந்த வாழ்வை நான் நித்தியமா ஆண்டவரோடு கூட செலவிடும் என்று அவனுக்குள்ள ஒரு ஆசை வருகிறத பார்க்க முடிகிறது. அவன் கர்த்தர் மேல் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வைக்கிறான். என்னை அந்த வாழ்க்கைக்கு கொண்டு போறது இந்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அந்த நேரத்தில் தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்புல கூட அவன் என்ன பண்ணனா, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான், ஏசப்பா, நீங்க உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறத பார்க்க முடிகிறது. பாருங்க, ரோமர் 4:3 வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் 16:20 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று. பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் விசுவாசத்தோடு
விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிக்கும் போது அந்த காரியத்திற்கு அவர் அற்புதம் செய்கிற ஒரு தேவனாய் அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. கடைசி நேரத்தில் கூட அந்த மறுமையின் வாழ்வின் அந்த ஆசீர்வாதத்தை அந்த கல்லனால சுதந்திரித்து கொண்ட காரியம் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் காணப்பட்டது. இன்றைக்கும் நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் முடக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி இருக்கலாம். போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, பாடுகள் மத்தியில, அவமானங்கள் மத்தியில எல்லாம் முடிந்து போய்விட்டது, இல்லை இதுல இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி கூட நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், அவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று. ஆண்டவருடைய விசுவாசத்தோடு நம்ம பார்க்கும் போது முடிந்து போகிற நிலைமையில இருக்கிற காரியமா இருக்கலாம், ஆனா விசுவாசத்தோடு நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் போது இந்த கல்லனுக்கு கர்த்தர் இறங்கினது போல அவர் உங்களுடைய காரியங்களை இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனாய், ஒரு வல்லமையுள்ள தேவனாய், ரீமா லாக்கரவ ஷக்கரதுடா பக்கபா, ரீமா லாக்கரவ ஷக்கரபக்கபா, வல்லமையுள்ள தேவனா அவர் நம் நடுவில் இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற யாவரோ, அவர் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர் பிரகாசிக்கப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கல்லன் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்தா, அடியேனை நினைத்தருளும் என்று கேட்டான். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அவை கேட்கும் போது அந்த வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுத்தார், அவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அந்நேரம் தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அந்த ஒரு மேலான வாழ்வை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை, அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிதான் ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை அந்த கல்லனுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம் தேவன் நல்லவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, முதல் ஒரு கல்லன் என்ன பண்ணானா, நீ கிறிஸ்துவானால் நீ சிலுவையிலிருந்து நீ இறங்கு, எங்களையும் இறக்கி கொள்ளு சொல்லி இந்த பூமிக்குரிய காரியத்தை எப்படியாவது இறங்கி ஓடி போயிருந்து தான் சொல்லி ஒரு கல்லன் யோசிச்சான். ஆனா இன்னொரு கல்லன் அவனுக்குள்ள என்ன தோணுச்சு, கர்த்தரை குறிச்ச பயம் வந்துச்சு, பாவிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு. மூன்றாவது அவனுக்குள்ள விசுவாசம் காணப்பட்டது. அதனால அவன் நித்திய ஜீவனை அவன் சுதந்திரித்து கொண்டதை பார்க்க முடிகிறது. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த நாட்களில் கூட கர்த்தருடைய சிலுவையின் பாடுகளை நாம் நினைவு கூறி கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்காக அடிக்கப்பட்ட தேவன் நம்மளுக்காக சரீரத்தை பிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாரு. உளப்பட்ட நிலம் போல அவருடைய முதுகு அப்படியே பிக்கப்பட்டு போனது. காரணம் நம்மளுக்காக, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மளை மேன்மையா வைப்பதற்காக தான் கர்த்தர் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு. நம் கர்த்தரிடத்தில் கர்த்தருக்குரிய பயத்தோடு நம்ம வாழ்வோம். நம்மளுடைய பாவமான காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சுவோம். அதே போல கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லா நேரத்திலும் அது எவ்வளோ பெரிய முடிந்து போற தருவாயில இருந்தாலும் அதுல கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் மிக பெரியதான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை வாழ வைப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. இந்த இரண்டாவது வார்த்தையை நாம் கேட்டோம், இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. அன்னைக்கு அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் கூறுகிறாரு, அவனுக்குள்ள தேவ பயம் காணப்பட்டுச்சு, பாவ உணர்வு, மனம் திரும்புகிற ஒரு இருதயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. மூன்றாவது விசுவாசிச்சான். தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நன்மையை கட்டளையிட்டது போல இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு அப்படி கர்த்தரோடு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நம்மளுடைய சமூகத்தில் காணப்படும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துவதற்கு ஒரு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் செய்யலாமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவரே அந்த கல்லனை பார்த்து நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஆமென். அந்த திருடருக்குள்ள ஒரு தேவ பயம் உண்டானது போல, மனம் திரும்புகிற ஒரு இருதயம் காணப்பட்டது போல, விசுவாசம் உண்டானது போல இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான குணங்கள் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சிலுவையின் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு தேவ பயம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிற வண்ணம் ஆண்டவரே, ஒரு பாக்கியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் மாறணும் சுவாமி. ஆமென். மனம் திரும்புகிற இருதயம் உண்டாகட்டும் ஆண்டவரே, விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. விசுவாசத்தோடு அப்பா நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, ஓ அவருடைய வாழ்க்கை
வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சிலுவையின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. சிலுவையில் ஆண்டவரே நீர் சம்பாதித்து கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிங்க. ஆமென் ஆண்டவரே. ஆமென் இயேசுப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நாங்க நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற வார்த்தை 3வது வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது வார்த்தையிலே நாம் பார்க்கிறதான ஆழமான தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிற இந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஒரு முழுமையான அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணமான அன்பை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். சிலர் இந்த வார்த்தைக்குள் அங்கலாய்ப்பு இருக்கிறது, அரவணைப்பு இருக்கிறது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை, நான் ஏற்கனவே அங்கலாய்ப்பை குறித்தும் அரவணைப்பை குறித்தும் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், எனக்குள் உணர்த்தின காரியம் என்னன்னா, கிறிஸ்துவின் பூரணமான அன்பு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இந்த வார்த்தை சொல்லப்படும் போது கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, தனக்கு அன்பாயிருந்த சீசனை நோக்கி தான் இந்த பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணுறார், ஒப்படைக்கிறார். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த 3வது வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை எந்த அளவுக்கு நேசித்தார், எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார், தன்னுடைய பெற்றோருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வார்த்தையின் மூலம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியது கிறிஸ்துவின் அன்பின் பூரணத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். உங்களை பெற்ற தகப்பனையும் தாயையும் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவமாக நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். கிறிஸ்து இந்த உலகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனையும் தாயும் எந்த அளவுக்கு அவர் கேர் பண்ணாரோ, அதை போல அதாவது அதாவது என்ன சொல்றது, அன்பினுடைய ஒரு பராமரிப்பு, அன்பினுடைய ஒரு கரிசனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கணும். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற போறாரு என்பது 100க்கு 100 உண்மை. ஆனால் இந்த உலகத்தில் தான் பிறப்பதற்கு தனக்கு காரணமாயிருந்த ஒரு தாயை அவர் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், பிதாவிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாரோ அதே அன்பை இந்த உலகத்தில் மரியாளிடத்தில், தன்னுடைய தாயாய் இருக்கிற மரியாளிடத்தில் அந்த அன்பை வைத்திருந்தார். ஆகவே தான் தனக்கு அன்பாய் இருந்த சீசனிடத்தில் தான் எந்த அளவுக்கு தன்னுடைய தாயை நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தன்னோடு அன்பாயிருக்கிற சீசனிடத்தில் ஒப்படைக்கிறார். தாயே அல்லது ஸ்திரீயே அதோ நிற்கிறது பார், அதுதான் இனி உன்னுடைய மகன். சீசனை பார்த்து சொல்றாரு, இதுவரைக்கும் உனக்கு தாய்
உன்னுடைய பெற்ற தாயாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நான் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறேன். என்னுடைய தாய், இந்த உலகத்தில் நான் பிறப்பதற்கு காரணமாய் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தாயை இனி நீ தான் பராமரிக்கணும், அதோ உன் தாய். இந்த இடத்துல நாம் வேத வசனத்தை கொஞ்சம் நாம் ஆழமாக பார்ப்போம்னா, எபேசியர் புஸ்தகம், ஸ்தோத்திரம், எபேசியர் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியா நம்ம பார்க்குறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னுடைய வார்த்தையை, 3வது வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அவருக்குள் இருந்த எண்ணம் என்னன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணக்கூடிய அனுபவத்தை அன்பு நிமித்தம் பிரதிபலிக்கிறார். ஏன்னா அது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் ஒரு தெய்வமாக, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை வச்சுட்டு போகிறேன். உன்னுடைய தகப்பனையும் உன் தாயையும் நீ சரியாக என்ன செய்யணும்னா கனம் பண்ணணும். பிதா கொடுத்த பொறுப்பை செஞ்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த உலகத்தில் அதற்கு காரணமாக இருந்த அந்த தாயை நிர்கதியாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவருடைய அன்பு, அவருடைய கேரிங் அவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கு. இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தகப்பனின் தாயையும் ஒரு குறிப்பிட்ட சூழல் வரைக்கும் அன்பாக நேசிச்சுட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகோ அல்லது ஒரு வேலை நிமித்தமாகவோ உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிர்கதியாக விட்டுட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி அநேக அனாதை இல்லங்கள், அதாவது முதியோர் இல்லங்கள் பெருகிருச்சு. அப்படிலாம் வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போயிடவே கூடாது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற வார்த்தையை இயேசு எந்த அளவுக்கு அன்போடு கூட அதை நிறைவேற்றி காட்டினாரோ அதே போல் நீங்களும் நானும் நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும் என்பது தான் இந்த 3ஆம் வார்த்தையினுடைய செய்தி. இன்னும் இதை குறித்து நாம் கொஞ்சம் வேதத்தின் மூலம் சிந்திப்போம்னு சொன்னால், ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 23:22, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. நல்லா கவனிங்களேன். இயேசு கிறிஸ்து ஏன் தனக்கு அன்பாயிருந்த சீசனிடத்தில் அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்ற அந்த சம்பாஷணையை ஏன் சொன்னார்னா, இந்த தாயை அசட்டை பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ரொம்ப கவனமாக இருக்கிறார். சில பிள்ளைகள்லாம் தன்னுடைய தாயை ரொம்ப அசட்டை பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க. பயங்கரமான வார்த்தைகளை பேசி திட்டுறவங்களா இருக்கீங்க. சபைக்கு போகிற பிள்ளைகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குள்ள கூட இந்த அனுபவம் இருக்குது. வேண்டாம், அசட்டை பண்ண வேண்டாம். இந்த உலகத்தில் நீங்கள் பிறப்பதற்கு அவங்களை ஆண்டவர் ஒரு காரணமாக வைத்திருக்கிறார் அல்லவா? உங்களுக்காக அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க, உங்களுக்காக எவ்வளோ அவங்க இந்த உலகத்தில் செலவிட்டிருப்பாங்க, நேரங்களை, பணங்களை, எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறாங்கல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயின் மேலே எவ்வளோ அன்புள்ளவராக இருந்திருக்கிறார். அவர் அன்புள்ளவராக இருந்ததுனால தான் வயது சென்றவள் ஆகும்போது அசட்டை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அனுபவத்தை, எவ்வளோ பிரதிபலித்த ஒரு அன்பை இங்கே நாம் அதனுடைய வெளிப்பாடு நிறைந்த வார்த்தையாக பார்க்குறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 3ஆவது வார்த்தையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, கிறிஸ்து தன்னுடைய தாயின் மேல் இருந்த பயங்கரமான அன்பின் வெளிப்பாடு அசட்டை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக அங்கே நிறைவேற்றுகிறார். முதலாவது கனப்படுத்துகிறார், 2வது அசட்டை பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமாக அவர் சிந்தித்து ஆழமாக தன்னுடைய அன்பின் வெளிப்பாடில் இருந்து அங்கே வெளிப்படுத்தினதை பார்க்குறோம். ஆகவே இந்த 3ஆவது வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது அவருடைய அன்பின் வெளிப்பாடாகிய வார்த்தை. அதில் கனம் இருந்துச்சு, அதில் அசட்டை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த முக்கியத்துவம் இருந்துச்சு. ஆகவே இந்த வார்த்தையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 3ஆவது வார்த்தையில் இருக்கிற எளிமையான ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை அதிகமாய் நேசித்ததினால கனப்படுத்தி தன்னுடைய சீசனிடத்தில் ஒப்படைத்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை ரொம்ப நேசித்ததினால மிகுதியான அன்பை அவர் வெளிப்படுத்துகிற அந்த அனுபவத்தை
தன்னுடைய சீசனத்தில் அசட்டை பண்ணாமல் ஒப்படைக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சத்தியத்தை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த 3வது வார்த்தையில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த ஆழமான இந்த எளிமையான சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தகப்பனாருக்கு, என்னுடைய தாய்க்கு ஆண்டவரை கனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் அசட்டை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றிருக்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆம் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் பெரிய வெள்ளி அல்லது துக்க வெள்ளி என்று அல்லது புனித வெள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருவாய் மலர்ந்து 7 வார்த்தைகளை சிலுவையில் தொங்கினபடி பேசினார். அந்த 7 வார்த்தைகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் 4வது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதில் 46வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு 2 கள்ளர் மத்தியில் அறையப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவாய் மலர்ந்து பேசின வார்த்தைகள், அதாவது மரண தருவாயில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? தமக்கு யாரிடத்திலிருந்து பணம் வாங்கணும், யாரிடத்தில் கொடுக்கணும், கொடுக்கல் வாங்கலை குறித்து பேசுவார்கள். இவங்ககிட்ட நம்ம கொடுக்கணும், இவங்ககிட்ட நம்ம பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவார்கள். இன்னும் ஒரு சிலர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பார்கள். நான் மரிக்க போகிறேன். ஒரு சகோதரர், நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு 2 வயது மூத்தவர், அந்த சகோதரர் மரிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, கையில் அடிபட்டு அது ஜலம் வச்சு ஜன்னி வந்து மரித்தார். அந்த சமயத்தில் அவர் பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, நான் மரிக்க போகிறேன், மரித்து விட்டால் என்னை பேண்ட் ஷர்ட் போட்டு என்னை அடக்கம் பண்ணுங்கள். ஏன்னா அது வரைக்கும் ட்ரௌசர் தான் போட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் என்னை பேண்ட் ஷர்ட்டு போயிட்டு எனக்கு அடக்கம் பண்ணுங்க, அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு சகோதரி மரிக்கும் பொழுது சொன்னாங்க, எனக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவையை கட்டி என்னை அடக்கம் பண்ண வேண்டும். தன்னுடைய இறுதி ஆசைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் பார்த்தோன்னா ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். இப்படி மரண தருவாயில் ஒவ்வொருவர் பேசுவது வழக்கம். அதுலேயும் கடைசி அவங்க சாகும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பது வழக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது முதலாவது 3 வார்த்தைகள் மற்றவர்களுக்காக அவர் பேசினார். முதல் வார்த்தை, அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த, அவரை காயப்படுத்தின, அவரை வேதனைப்படுத்தின, அவரை நிந்தித்த, அவரை பயங்கரமான வார்த்தைகளால் பேசின, இழிவாக நிந்தையாக அவமானமாக பேசின, அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் அவரோடு கூட ஊழிய பாதையில் வந்தவர்கள் எல்லாம் அங்கே நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக
அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது வார்த்தையாக அந்த வேதனைப்படும் வேளையிலும் அருகில் இருந்த மனம் திரும்பின கல்வனுக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி பதில் கொடுக்கிறார். மூன்றாவது, தான் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது 10 மாதங்கள் தன்னுடைய கருவறையில் வைத்து பாதுகாத்து 30 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் அவரை பராமரித்து வந்த தன் தாயையும் அவர் மறந்து விடவில்லை. அந்த தாயாரையும் தன்னுடைய அன்பார்ந்த சீசனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். அப்படி எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க பொழுதுதான் அங்கு ஒரு காரியம் நடந்தது. என்ன அப்படின்னா 45ஆம் வசனம் சொல்கிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியிலெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் அந்தகாரம், இருள் சூழ்ந்து கொண்டது. அந்த இருளான சூழலை முடிந்தவுடன் இயேசு சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? இந்த 3 மணி நேரம் நீர் என்னை கைவிட்ட காரியம் என்ன என்று சொல்லி அந்த காரியத்தை இயேசுவோடு கூட தன்னுடைய பிதாவோடு கூட அவர் பேசுவதை பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? அந்த 3 மணி நேரம் நடந்தது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்களுக்காக தண்டனையை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால அந்த இருளின் வேளையில அவர் பிரவேசிக்க வேண்டிய வந்த சூழ்நிலை உருவாகிற்று. வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு 10 வாதைகளை பயன்படுத்தினார். அதுல 9வது வாதை என்ன? காரிருள், இருளாக இருந்தது. அப்படி என்றால் ஒரு ஜனம் அடிமைப்பட்டு போய் இருக்கிறவர்களை விடுதலை செய்வதற்கு அந்த காரிருள் இருந்தது. அதிலிருந்து மீட்டு எடுத்துக்கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னும் நம்ம வேதத்தில் இருளை குறித்து பார்த்தோம் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 100க்கு அதிபதியை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவனுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ராஜ்யத்தின் புத்திரர் நான் இயேசுனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவர்களும், யார் விசுவாசியாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக மாற்றப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனை காரிருள். விசுவாசியாதவர்களுக்கு உண்டான தண்டனை காரிருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 13வது வசனத்துல கல்யாண வஸ்திரம் தெரியாமல் அமர்ந்திருந்த ஒருவனை கொண்டு போய் எங்கு கொண்டு போட சொல்றாங்களா? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இருளின் அகத்து போட, புறம்பான இருள். அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகுமாம். அங்கு வேதனை தான் இருக்கும், அங்கு சுகமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உள்ளவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் யாரிடத்துல இல்லையோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த புறம்பான அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருள். அந்த இருளில் போடக்கூடியது அவர்களுக்கு உள்ளான காரியம். அடுத்து 3வது நம்ம கூட பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் தாலந்தை புதைத்து வைத்த ஒருவனுக்கு கிடைத்த இருள் என்ன அப்படின்னா புறம்பான இருளிலே தள்ளப்பட்டார்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்த தாலந்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை தவறாக பயன்படுத்துவது நிமித்தமாக இருளில தள்ளப்படுவார்கள். இப்படி இருள் என்பது ஒரு தண்டனை,
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனையான இருளிற்குள்ளாக இவர் பிரவேசிக்க வேண்டியது வந்தது. ஏன்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களுக்கான தண்டனைகளை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அதற்குள்ளாக இயேசு கிறிஸ்து பிரவேசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால கார் இருள அந்த 3 மணி வேளை அவர் சாத்தானை ஜெயிக்க வேண்டியது இருந்தது, தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. அப்படி அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் அந்த 3 மணி நேரம் சுமந்தது நிமித்தமாக அந்தகாரம் உண்டாயிற்று, கார் இருளுக்குள்ளாக அவர் சென்று விட்டார். அந்த சூழ்நிலையில பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டு விட்டது. தம்முடைய சொந்த குமாரனை இரட்சகராக அனுப்பி கொடுத்தவரை, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை பிதா பார்க்கவில்லை. தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை, அவர்கிட்ட எந்த தவறும் இல்லை. உலகத்தின் பாவத்திற்காகத்தான் அவர் வந்தார். ஆனாலும் பிதா தம்முடைய முகத்தை மறைத்தார். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில், உங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவர் பரிதானம் வாங்குவதும் இல்லை. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் பாவத்தை அவர் மீது சுமந்த பொழுது அவருடைய முகத்தை மறைத்து விட்டார். பட்சபாதம் இல்லாத தேவன் யாரிடத்திலும் பட்சபாதம் பார்க்க மாட்டார். எனவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக சென்றிருந்தேன், என் தேவனே என் தேவனே அதுவரைக்கும் பிதா என்று சொன்னவர் அந்த சூழ்நிலையில பாவத்தை தண்டனை தன்மேல சுமந்து தீர்த்ததுனால அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி வேதனையோடு பிதாவை பார்த்து பேசுகிறார், பிதாவை பார்த்து கேட்கிறார். அப்போ இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன காரியம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். 2வது, ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார், பாடல் பாடுகிற தாளந்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நான் எதற்காக பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட நல்ல பேச்சு திறமையை கொடுத்திருக்கிறார் என்றால் நான் எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறேன். தாளந்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது, தாளந்தை புதைத்தும் வைத்திருக்க கூடாது. அதே போல கிருபையாக கர்த்தர் நம்ம மேல இரக்கமாய் இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த கிருபையை போக்கடித்துட்டோம் அப்படின்னா புறம்பான இருளில தள்ளப்பட்டு விடுவோம். பிதா தம்முடைய முகத்தை மறைத்து கொள்வார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த 4வது வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 4வது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் எந்த விதமான பாரபட்சமும் நமக்கு பார்க்க மாட்டார். இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அவர் வரப்போகிறார். எனவே நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் வளர்ந்தும் அதே போல அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடுத்தாதபடிக்கு நம்முடைய தாளந்தை வெளிப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பேசின இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய விசுவாசம் இன்னும் வளர்ந்தோங்கும்படியாக செய்யும்படியாக உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம். அப்பா, எங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் அசுசிப்படுத்தி விடாதபடிக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டு நீர் கொடுத்த தாளந்தை உமக்கென்று பயன்படுத்தி ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை உங்க கரத்துல எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கண்ணத்திலவன்
ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஜீவனுள்ள ஜீவாதிபதியாய் ஜீவிக்கிற இயேசுவின் இரட்சகருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இந்த நாளிலே சிலுவையை பற்றி தியானிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த சிலுவையை பற்றி வேதம் சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனுமாய் இருக்கிறது என்று. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சத்தியம் இந்த சிலுவை. இந்த சிலுவையிலேயே தெய்வாதி தேவன் 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அப்படித்தானே? அன்றைக்கு இருந்த ரோம போர் சேவர்கள் பல ஆயிரம் குற்றவாளிகளை அடித்து தொங்கவிட்டார்கள். அவர்களுடைய வழக்கம் அது. கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் கலகக்காரனையும் மரத்திலே சிலுவையில் அடித்து தூக்குவதனுடைய வழக்கம். வழக்கத்தின்படி அவர்கள் கொலை குற்றவாளிகளை இப்படி சிலுவையில் அடிக்கிறவர்கள் வழக்கத்துக்கு மாறாக நீதி உள்ள நியாயாதிபதியை சிலுவையிலே அடித்தார்கள். தங்களுடைய திறமையெல்லாம் காமிச்சு சுமார் 300 போர்ச்சவர்கள் கூடி சுமார் 150 கிலோ எடையுள்ள சிலுவையை என் எஜமான் மேல் வைத்து சுமக்க சொல்லி அவரை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அத்தனை அவமானங்களையும் படுத்தி சிலுவைக்கு அழைத்து வந்தார்கள். சிலுவைக்கு வந்த தெய்வம் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? அன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட கொலை குற்றவாளிகள் கலகக்காரர்கள் என்ன செய்வார்களாம்? புலம்புவார்களாம். ஒவ்வொரு மனிதனும் 2 நாள் 3 நாள் வரை அந்த சிலுவையிலே தொங்குவானாம். தொங்குகிறவன் போகிறவர்களை பார்த்து முதலாவது சிலுவைக்கு போகும் முன்பதாக சொல்லுவானாம், என்னை எப்படியாவது இந்த சிலுவையிலிருந்து விடுதலை ஆக்கிவிடு. என் சொத்தை உனக்கு தருகிறேன், என் கிணத்தை தருகிறேன், வீட்டை தருகிறேன், என் பணத்தை தருகிறேன், இல்லையில் உனக்கு என்ன வேணாலும் தந்துருதேன். ஏன்னா சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த வீடு சாபம் பிடிச்ச வீடு. சிலுவை ஒரு சாபமான ஒரு சின்னம், ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது. இந்த அவமானம் என் சந்ததிக்கு வந்துடக்கூடாது. இவங்க தாத்தாவை சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க, இவன் பாவம் பண்ணிட்டான், இவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க, பாவம் பண்ணிட்டான், என் குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது, இதை எப்படியாவது காப்பாத்து என்று சொல்லி சிலுவைக்கு தன்னை தப்பு வைக்க எவ்வளவும் பிரயாசப்படுவார்களாம், அவர்களும் அவர்கள் சொந்தங்களும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த சிலுவைக்காகவே வந்தார் ஐயா. ஆம், வேதம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார் என்று. இந்த சிலுவைக்காகவே பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த சிலுவைக்காக வர வேண்டும் என்று மனித அவதாரம் எடுத்து மனிதனுடைய பாவங்களை நீக்குவதற்கு, மனிதனுடைய சாபங்களை நீக்குவதற்கு சிலுவைக்கு வந்த தெய்வம் பேசிய மொத்த வார்த்தைகள் 7. அதில் 5வது விதமாய் சொல்லுகிறது, என்னோடு திருப்புங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தகமாயிருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி, சட்டதிட்டங்களின்படி, பழைய சட்டதிட்டங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் இதமாய் சொல்லப்படுகிறது. நான் யோசித்த ஒரு காரியம் உண்டு ஐயா. அவர் நம்மளுடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்காய் சிலுவை ருசி பார்த்த தெய்வம். வேதம் சொல்கிறது, விபச்சாரத்திலே ஒரு பெண்ணை கையோடு பிடித்து வந்தார்கள். கையோடு பிடித்து வந்து ஜனங்கள் எல்லோரும் அவளை கேலி செய்து கிண்டல் செய்து அருவறுத்து கொலை செய்கிற போது
அவரை என் ஆண்டவர் விடுதலை செய்து அவளை மன்னிக்கிறார். அதனால தான் என் ஆண்டவருக்கு அந்த உமிழ்நீரும் அந்த காரை துப்பும் பொழுது கன்னத்தில் அடித்தும் அவரை அவமானப்படுத்தினார்களோ? வேதம் சொல்கிறது, வஸ்திரமில்லாத மனிதனை லேகியோன் பிசாசு பிடித்து ஊருக்கு வெளியே கடந்தவரை என் ஆண்டவர் தேடி சென்று அவனுக்கு சுகம் கொடுத்து அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்ததினால் இவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்களோ? வேதம் சொல்லுகிறது, இல்லை 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஒரு பெண், எவ்வளவும் சுகமாகாத ஒரு பெண், யாராலும் குணப்படுத்த முடியாத ஒரு பெண்ணை தேவாதி தேவன் தம்முடைய வஸ்திரத்தின் மூலமாகவே சுகமாக்கினார். அதனால் தன்னுடைய வஸ்திரம் பங்கிடப்பட்டதோ? நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை சுமக்க வந்த தெய்வத்துக்கு பாரமான அந்த சுமார் 150 கிலோ எடையுள்ள சிலுவையை நாம் செலுத்தினோமோ? மனுஷரால் அருவருக்கப்பட்ட சகேவை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினால் என் ஆண்டவர் அருவருக்கப்பட்டாரோ? ஏழைக்கு வரி பணம் கட்ட முடியாத ஏழைக்கு வரி காசை மீனின் வாயிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டதினால் என் ஆண்டவர் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டாரோ? ஏழையை எப்பொழுதும் அவர் நினைத்ததினால் அவருடைய சரசில் முள்முடி சூட்டப்பட்டதே. குஷ்டரோகியையும் செத்தவனையும் குருடனையும் தம்முடைய திரு கரத்தினால் தொட்டு சுகமாக்கியதினால் அவருடைய கரங்களுக்கு பரிசாய் ஆணி கிடைத்ததோ? பசியாய் இருந்த ஜனங்களுக்கு 5 அப்பம் 2 மீனை வயிறார கொடுத்த தெய்வம் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாவியையும் வியாதிக்காரனையும் தேடி சென்று மன்னிப்பையும் சுகத்தை மரளித்தது தெய்வம் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன தாகம் ஐயா? என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கும் ஜீவனுள்ள ஜீவாதிபதி மனித அவதாரம் எடுத்த போது அந்த மனித உருவில் வந்த மகா மேன்மை உள்ள தெய்வம் ஒரு விபச்சாரி மத்தியானத்தில் தண்ணிக்கு போகிறாள். பகலில் போன காலையில் போன யாரும் பார்ப்பாங்க, நம்ம வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாங்கன்னு மத்தியானம் போனவிட்ட போய் கேட்டாரு, எனக்கு தாகமா இருக்குதுப்பா அப்படின்னாரு. அப்போ கேட்குறா, தாகமா இருக்குதா? இந்த கிணறு ஆழமா இருக்கு, நீங்க தர முடியாது, நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ சொல்லாரு, இல்லம்மா தாகத்துக்கு தான்னு கேட்கிறேன், நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்கிட்ட ஜீவ தண்ணீர் வாங்கி குடிப்ப, நான் ஜீவ தண்ணீர் உள்ள கண்மலை என்று சொன்ன தெய்வம். ஏசாயா 43:20 சொல்றது, என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீரையும் அவாந்தரமான வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தெய்வம். பாலை நிலத்திலும் மலைகளிலும் தண்ணீரை வரச் செய்த தெய்வம். ஆகாரின் பிள்ளை சாகும் பொழுது அந்த பாறையிலே அந்த ஒன்றுமில்லாத இடத்திலே தண்ணீர் ஊற்றை வரப்பண்ணின தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடக்கும் பொழுது தண்ணீர் இல்லாத போது கண் மலையிலிருந்து தண்ணீரை வரச் செய்த தெய்வம் தாகமாக இருக்கிற என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, ஏசாயா 55:1 சொல்கிறது, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து சாப்பிடுங்கள், நீங்கள் பணமும் இன்றி பொருளும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏதோ ஒரு காரியமா நீ நினைச்சுக்கிடலாம், தாகமாயிருக்கிறார் என்று. என் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க ஒரு பானமும் இல்லை. தாகமா இருக்கிறாருங்கையும் நினைச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் தண்ணீர் தாகமா இருக்கிறான்னு சொல்லி உடனே ஓடி போய் கசப்பு கலந்த ஒரு காளானையும் அந்த தண்ணீரையும் தேய்ச்சி ஒரு மனுஷன் தன்னுடைய அந்த பெரிய கம்பினால் என் ஆண்டவருக்கு நீட்டுகிறான், என் ஆண்டவர் அதை குடிப்பாரோ என்று அவன் நினைத்து கொண்டான். இப்பேற்பட்ட தண்ணி தாகம் என்று. இல்லையம்மா, இல்லை ஐயா, என் ஆண்டவர் நீ பரலோகம் வர வேண்டும் என்று தாகமாக இருக்கிறார், நீ பரிசுத்தம் பெற வேண்டும் என்று தாகமாக இருக்கிறார், உன் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வர வேண்டும், நரகத்துக்கு போகக்கூடாது என்று தேவன் தாகமாயிருக்கிறார். அவருடைய தாகத்தை தீர்க்க நீ வருவாயா? எல்லோரும் சொல்வார்கள், மரண தருவாயிலே மறிக்கக்கூடிய பெரியவர்கள் இருந்தால் பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள்,
அவங்க என்ன சொன்னாங்க? கடைசியா என்ன சொன்னாங்க? அந்த கடைசி வார்த்தை என்னன்னு கேட்பாங்க. சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது, தாகமாயிருக்கு என்று சொல்கிறார். ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்த நீ ஜெபிக்காமல் இருக்கிறாயே, என் ஆண்டவர் தாகமாயிருக்கிறார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நீ ஊழியம் செய்யாமல் இருக்கிறாயே, என் ஆண்டவர் உண்மையில் தாகமாயிருக்கிறார். கண்களை மூடி, அப்பா உங்க தாகத்தை தீர்க்க நான் விரும்புறேன்ப்பா. தண்ணீரினால உங்க தாகத்தை தீர்க்க முடியாது, என் இரத்தத்தாலேயும் உங்க தாகத்தை தீர்க்க முடியாது. என் இருதயத்தால நான் பண்ணின பாவங்கள், அக்கிரமங்கள், என் கரங்களில் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி உமக்கு பிரியமாய் நான் வாழ்வேன் அப்பா. அப்பொழுது உம்முடைய தாகம் தீரும். உமக்கு சாட்சியா நான் நிற்பேன், அப்பொழுது உம்முடைய தாகம் தீரும். உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன், அப்பொழுது உம்முடைய தாகம் தீரும். உமக்காய் நான் வாழ்வேன், அப்பொழுது உம்முடைய தாகம் தீரும். என்னை மறைச்சிருங்கப்பா. இனி நான் அல்ல, எனக்குள் நீரே இரும். நீர் செய்ய நினைக்கிறதை நான் செய்வேன், நீர் பேச நினைக்கிற வார்த்தை நான் பேசுவேன். உமக்கு பிரியமாய் வாழ்வேன். உம்முடைய தாகத்தை தீர்க்க நான் விரும்புகிறேன் என்று சொல்வீர்களா? இந்த நாளிலே 7 வார்த்தையை நீ தியானித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தரோடு பேசவில்லையா? கர்த்தரோடு பேசவில்லையா? வேதத்திலே ஒரு மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வருஷமாய் நான் கனி தேடுகிறேன் என்று. நான் சொல்லுவேன், 3 பருவங்களாய் தேடிக்கொண்டிருக்கிறாய். நீ குழந்தையாய் இருக்கும் போதே அவர் தாகத்தை தீர்க்க வருவாயா என்று தேடினார், நீ வரவில்லை. நீ வாலிபனாய் இருக்கும் போது அவர் தாகத்தை தீர்க்க வருவாயா என்று தேடினார், வரவில்லை. நீ பெரியோராய் மாறிவிட்டீர்கள். குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், பெரியோராய் நீ வந்து விட்டாய். அவருடைய தீர்க்க உங்களுக்கு, அவருடைய தாகத்தை தீர்க்க மனம் இருக்கிறதா? ஆசையாய் தேடுகிறார். ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வீர்களா? தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய தாகத்தை தீர்க்க நாங்களும் விரும்புகிறோம். ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோட இனிதான நாமத்தினால இந்த புனித வெள்ளி தினத்தில் ஜோஷுவா டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவரோடும் கூட ஆண்டவருடைய வார்த்தை 6வது வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாகியத்தை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையோடு கூட உங்களோடு கூட இடைபெடுவாராக. செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் தலைகளில் தாழ்த்தி ஒரு நிமிடம், ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசும் என்று கேட்போமா? தலைகளில் தாழ்த்தி ஒரு நிமிடம். அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுக்க, அவர் இரத்தத்தால் பாவக்காரைகள் நீங்க, உந்தன் வியாதியின் வேதனையும் ஒளிய, நீயும் சாபத்தினின்று விடுதலை அடைய, சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீ சிறுவையில் பேசிய 6வது வார்த்தையாகிய முடிந்தது என்ற வார்த்தை, வெற்றியின் முழக்கத்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம் சுவாமி. நீங்கள் இடைபடுங்க, அடியாளை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொல்கதா மலையில் 2 கள்ளர்களுக்கு நடுவாக குற்றமற்ற ஆண்டவர் குற்றமுள்ளவராக தொங்கப்பட்டிருக்கிற அந்த வேளையில் கைகளில் கால்களில் ஆணிகள் அறையப்பட்டவராக தொங்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அவர் வாய் மெல்ல திறந்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுது. நம்ம ஆல்ரெடி தியானிச்சாச்சு எல்லா 5 வார்த்தைகளை. 1வது வார்த்தை மன்னிப்பு, 2வது வார்த்தை ரட்சிப்பு, 3வது வார்த்தை அரவணைப்பு, 4ஆம் வார்த்தை தத்தளிப்பு, 5ஆம் வார்த்தை தவிப்பு. இந்த 5 வார்த்தை ஆண்டவர் எப்படி பேசினாருன்னா, ஒரு வேளை ஒரு பயத்தோடு பேசியிருக்கலாம், ஒரு தத்தளிப்போடு பேசியிருக்கலாம், பதட்டத்தோடு பேசியிருக்கலாம். ஆனால் இந்த 6வது வார்த்தை யோவான் 19:30,
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன பண்ணாங்க? காடியை வாங்கிட்டு முடிந்தது, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட, ஒரு களிப்போட, ஒரு வெற்றியோட எல்லாவற்றையும் நான் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு களிப்பின் வார்த்தையாக இதை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வார்த்தை யார் சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை யார் சிலுவையில் அரைஞ்சாங்களோ அவங்க தான் செஞ்சுருக்கணும், கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கணும்? இந்த பிலாத்து, காய்பா, ஏரோது, விழாவில் குத்துறான அந்த சேவகன் எல்லாரும் என்ன கேட்டிருக்கணும்? இப்போ அவன் கதை முடிஞ்சிட்டா. இந்த ஒரு பெரியவர் யாருக்காவது ஊரில் கடைசி நேரம் நெருங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன முடிஞ்சிட்டா அப்படின்னு நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? அதே தான், அவங்க தான் கேட்டிருக்கணும். ஆனால் காரியம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முடிந்தது, எல்லாம் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பார்த்து சொல்கிறாரு? யாரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் யாரை பார்த்து இந்த வார்த்தையை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறாரு தெரியுமா? இது ஒரு அவரோட ஒர்க்கை முடிக்கிறாரு. அப்போது யார் அவருக்கு இந்த ஒர்க்கை கொடுத்தாங்களோ அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, முடிந்ததுன்னு சொல்கிறாரு. யார் அவருக்கு கொடுத்தது? பிதா. பிதா தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துக்கு என்ன செஞ்சார், அனுப்புனார். அப்போ இயேசு கிறிஸ்து தன் பிதாவை பார்த்து சொல்கிறாரு, இப்போ எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்களோ எல்லாத்தையும் நான் நன்மையும் செம்மையுமா செஞ்சுட்டேன், முடிச்சிட்டேன். எந்த குறையும் இல்லை. குட்டி பிள்ளைங்கிட்ட நம்ம சாப்பிட்றதுக்கு தான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணால் நம்மகிட்ட வருவாங்க. இல்லை கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் தூர போட்டுட்டு பிளேட்டை எம்டியாக கொண்டு வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி என்ன செய்யலை, எதையுமே குறைய வைக்கலை, எல்லாத்தையும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக என்ன செஞ்சுட்டாரு, முடிச்சிட்டாரு. அப்போ யாரை பார்த்து சொல்கிறாரு? பிதாவை பார்த்து எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, யாருக்காக இந்த பணி கொடுக்கப்பட்டுச்சோ அவங்கள பார்த்து சொல்கிறாரு. யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு? ஜென்சி, நான் என்னோட பணியை முடிச்சிட்டேன். என்ன முழிக்கிறீங்க? உங்கள் பேரை போட்டுக்கோங்க. என்னோட பணியை உனக்காக நான் என்ன செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் உனக்கு சாபம் கிடையாது, பாவம் கிடையாது. இன்னும் உன் வாழ்க்கையில் நீ என் கூட எப்பவும் இடைப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு பணியை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக யார்கிட்ட சொல்கிறாரு தெரியுமா? இந்த காரியங்கள் நடக்கும்போது நடுவில் ஒருத்தன் வருவான். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான், நடுவில் ஒருத்தன் வருவான். யார்? பிசாசு. யார்? பிசாசு. உபவாசம் பண்ணும்போது கல்லுகளே அப்பமாக்கி தானே ஆண்டவரே, சாப்பிடும் ஆண்டவரே, மேலேருந்து கீழே குதியும், தூதர்களை பிடிச்சிக்கிடுவாங்க. எவ்வளவு போராட்டம். அந்த பிசாசை பார்த்து சொல்கிறாரு, ஏ பிசாசே, நான் எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சு முடிச்சிட்டேன். அப்பாலே போ சாத்தானே, நான் அவரை பார்த்து சொல்கிறாரு, முடிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். உன்னை பார்த்தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன்னா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முதலாவதாக அது யாரை பார்த்து சொல்கிறாரு? பிதாவே, என்னோட காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ரெண்டாவது யாரை பார்த்து சொல்கிறாரு? நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். மூன்றாவதாக யாரை பார்த்து சொல்கிறாரு? பிசாசை பார்த்து, ஏ பிசாசே ஓடிப்போன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தெரியாமல் தான் அந்த யூதாஸ் காரியத்து என்ன செஞ்சார், அவருக்கு அதான் முடிஞ்சதுன்னு நினச்சிட்டாரு. 30 வெள்ளி காசுக்காண்டி அவரை காட்டி கொடுத்தாரு. பேதுரு என்ன செஞ்சார்? ஐயோ முடிஞ்சு போச்சுப்பா இவர் கதை, இனிமேல் இவர் கூட இருந்தால் நமக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு அவரை தெரியாதுப்பான்னு சொல்லி மறதளிச்சிட்டார். நம்மளை இதே தான் பண்ணதும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சி என்ன சொல்லிஞ்சிருந்தோம், ஆண்டவர்லாம் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே மறுதளிச்சுட்டு போயிருந்தோம். அதான் முடிஞ்சு போச்சா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் உங்களுக்காக தான் இன்றைக்கி பேசுகிறாரு, முடிஞ்சு போகலை, நான் ஆரம்பித்து வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆண்டவர் எதை முடிச்சு வச்சார், என்ன வேலையை பார்த்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக ஒரு பகையை முடிச்சு வச்சார், ஒரு பிரிவினையை முடிச்சு வச்சார். யாருக்கும் சண்டை, யாருக்கும் பிரிவினை, எதை முடிச்சு வச்சாருன்னு சொல்லி உங்களுக்குள்ள தோணலாம். யாருக்குன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் தான். எப்போ பகை வந்துச்சு? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, ஆதாம் ஏவாளும் நல்லா குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவரோட உலாவுவாங்களாம், பேசுவாங்களாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆதியாகமம் 3:8 பார்த்தோம் என்று சொன்னால், பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஒளிந்து கொண்டாங்க. எதுக்கு? கர்த்தரின் சத்தத்துக்கு விலகி ஒளிந்து கொண்டாங்க. ஒரு மனுஷனோட சத்தத்தை நம்ம கேட்டு ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே என்ன வந்துட்டுன்னு அர்த்தம்? பாவம் வந்துட்டுன்னு அர்த்தம். அந்த பாவம் வரப்போய் தான் சத்தத்துக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், விலகி ஓடுறோம்னு அர்த்தம். இந்த பிரிவினை வந்ததை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, முடிச்சு வச்சுட்டேன். எப்படி முடிச்சு வச்சாரு?
ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். எப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம்? குமாரனின் மரணத்தினாலே. குமாரன் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக முடிச்சதுனால இப்போ நம்மளும் தேவனும் ஒப்புரவாக்கப்பட்டாச்சு. இனிமேல் நம்மளை எப்படி கூப்பிட்டுக்கலாம்? அப்பா பிதாவே என்னை ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லி பேசிக்கலாம். இனிமேல் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி நடுவில் தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் ஆண்டவர் பேசுவார், தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக தான் பேசுவார். டேரெக்டாக ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் இருந்ததில்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் இந்த மரணத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதின் மூலமாக இந்த பிரிவினையை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, முடிச்சு இயேசு கிறிஸ்து முடிச்சு வச்சுட்டார். இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் எதை முடிச்சு வச்சாரு? பிதாவோட சித்தத்தை முடிச்சு வச்சுட்டார். பிதாவோட சித்தம் என்னது? மத்தேயு 18:14 இந்த சிறியரில் ஒருவர் ஆகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிறவங்களை பிதாவின் சித்தம் அல்ல. கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. எது பிதாவின் சித்தம்? கெட்டு போகாமல் இருப்பது. கெட்டு போகாமல் இருக்க யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கமே நம்ம கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்? அது பிதாவின் சித்தம். அந்த பிதாவின் சித்தத்தை தான் அவர் முடிச்சு வச்சுட்டார். ஏன்? அவர் வரப்போய் தான் நமக்கு பாவம் சாபம் எல்லாமே என்ன போச்சு ஒழிச்சு போச்சு. ஆண்டவர் இரண்டாவதாக எந்த காரியத்தை முடிச்சு வச்சாரு? இதை முடிச்சு வச்சாரு? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அதை முடிச்சு வச்சிட்டாரு. முதல்ல செய்த பணி என்ன? பிரிவினையை முடிச்சு வச்சுட்டாரு. ரெண்டாவது செய்தது என்ன? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் முடிச்சு வச்சுட்டாரு. மூன்றாவதாக ஆண்டவர் என்ன செஞ்சார் என்று சொல்லி நான் பார்த்தோம் என்று சொன்னால் பலி செலுத்ததை முடிச்சு வச்சுட்டாரு. என்ன பலி செலுத்ததை முடிச்சு வச்சுட்டாரு? என்ன பலி என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஆட்டுக்கடா காடை இதெல்லாம் பலியிட்டு புறாக்கள் இதெல்லாம் கொண்டு போய் பலியிடுவாங்களாம். பிரதான ஆசாரியர் மனசு வச்சா மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும். ஒரே தரம் பலியாக ரத்தத்தை சிந்தி, நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்கும் ஆண்டவருக்கு இந்த பிரிவினையெல்லாம் முடிச்சு வச்சு அந்த பலிலாம் இனிமேல் வேண்டான்னு சொல்லி முடிச்சு வச்சு நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மளை உயிரோடு வச்சுருக்கார் ஆண்டவர். அப்போ எதை முடிச்சு வச்சுட்டார்? அந்த பலிலாம் இனிமேல் உங்களுக்கு வேண்டாம். உங்கள்கிட்ட நான் காணிக்கையை கேட்கலை, உங்ககிட்ட நான் பலிகளை கேட்கலை, ஸ்தோத்திர பலிகளை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். மற்ற பலிகள்லாம் எனக்கு வேண்டாம் மகனே மகளே, இதை தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். அதை முடிச்சு வச்சுட்டான் என் பையன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரே ஒருவேளை என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, நீர் முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, இப்போ நான் என்ன செய்வேன்? ஒருவேளை முடியவே மாட்டேங்க என் வாழ்க்கையில். மனுஷனை நம்பி போயிட்டுருக்கேன், செவ்வாய் இழுத்துக்கிட்டு இருக்கான் என் வாழ்க்கை காரியங்களை. இந்த காரியம் எனக்கு கிடைக்கவே மாட்டுக்கு. நான் அவங்கள நம்பி போய் சொல்கிறேன், அவங்க இப்போ முடிச்சிருந்தேன்னு சொல்லுதாங்க. ஆனால் முடிஞ்சதுன்னு நான் என் வாயிலேருந்து சொல்லவே முடியலையே. எந்த காரியத்தை நான் முடிக்கவே முடியலையே. நான் எப்போ முடிக்க போகிறேன் ஆண்டவரே? மற்றவங்கள போல் நானும் எப்போ முடிக்க போகிறேன் என்று சொல்லி தவிப்போடு இருக்கலாம். மனிதர்கள் நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. எப்பா நான் சிலுவையிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இப்போ நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்தையும் நான் சிலுவையிலே முடிச்சிட்டேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போனதாக இருக்கலாம். இவன் எழுப்பவே மாட்டான், இவனால் ஒன்றும் செய்ய முடியாது, யார் வந்தாலும் இவனை எழுப்ப முடியாது என்று சொல்லி போராட்டத்தோடு கூட இருக்கலாம். முடிஞ்சு போயிட்டேன், விழுந்து போயிட்டோமே நாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, முடியலை முற்றுப்புள்ளி வைக்காத, நான் ஆரம்பித்து வைப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, ஆண்டவரே முடிந்ததுன்னு சிலுவையில் 6வது வார்த்தையை சொன்னீரப்பா, என் வாழ்க்கை முடிஞ்சு போன தருவாயில் ஒரு வேளை இருக்குது இசப்பா, என் பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த காரியம் முடிஞ்சிட்டப்பா, மற்றவர்கள் கைவிட்டாங்களப்பா, அப்பா சொந்த பந்தங்கள் கைவிட்டாங்களாப்பா, நான் என்ன செய்யன்னு சொல்லி இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவன் ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவன். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவன் ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவன். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவனிடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், தம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார்,
உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அப்பா, முடிந்து போன நிலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், முற்றுப்புள்ளி வைத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விளக்காக பிரகாசித்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திரும்பவும் எழும்பி பிரகாசிக்கின்ற விளக்காக மாற்றி கொடுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் சொல் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினால ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கும் இந்த நாளில் கூட எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலையும் கூட நம்ம 7வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். 7வது வார்த்தை என்று சொல்லும்போது பிதானுடைய கரங்களை இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புவிக்கிறத நம்ம ஒரு பார்க்கலாம். இதில் 7வது வார்த்தை அப்படிங்கிறது ஒரு பூரணமான ஒரு வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது மத்தேயு, மார்க்கு, யோவான்லாம் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா இதை மாதிரி தெளிவாக இல்லை. ஆனால் லூக்கா மாத்திரம் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் கூட அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கணுமா, சம்பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. சங்கீதம் 37வது அதிகாரம் 37வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முடிவு எப்படி இருந்ததா, சமாதானமாக இருந்தது. அவர் ஜீவனை கொடுக்கும் பொழுது பிதானுடைய கரத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்புவிக்கும் போது அவர் ஒரு சமாதானத்தோடு ஆண்டவர் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் ஒரு பூரணமாய் ஒரு ஒப்புவித்தார். ஆண்டவருடைய கரத்தில் நினைச்சிற பிதானுடைய கரத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்புவிக்கும் போது ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு தன்னை அனுப்புனாரோ அந்த நோக்கத்தை முற்றுமுடிய 100க்கு 100 நிறைவேற்றி ஆண்டவருடைய கரத்தில் தன்னுடைய ஜீவனை என்ன செய்கிறாரு, ஒப்புவிக்கிறார். ஒருவேளை கூட ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்யலாம், கேள்விகள் எழுப்பலாம். ஒருவேளை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்துவதற்காகவே இந்த பூமிக்கு என்ன தந்தார், வந்தார். பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த பிள்ளை, செல்ல பிள்ளைன்னு சொல்லி அவர் பரலோக மகிமையை திறந்து இந்த பூமிக்கு என்ன செய்தாரா, அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்ட தேவன் தான் என்ன செய்தாரு, அவர் ரத்தத்தை சிந்துவதற்காகவே என்ன செய்தார், இந்த பூமிக்கு வந்தார். உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் என்ன செய்தார், சிலுவையில் பலியாக தன்னை ஒப்புவிப்பதற்காக வந்தார். அப்படி வாழ்ந்து முடித்து விட்டு தான் அவர் ஆண்டவருடைய கரத்தில் தன்னுடைய ஜீவனை என்ன செய்கிறாரு, ஒப்புவிக்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிறந்த காலங்களில் எப்படி வாழ்ந்து வந்தார் அப்படின்னா, அவர் உற்பத்தியானதே பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியான ஒரு தெய்வம். உலக மனிதர்களை போல் அவர் என்ன செய்யல, உற்பவிக்கப்படலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியினால என்ன செய்தார், உற்பத்தியானார். அது மாத்திரம் இல்லை, அவர் பூமியில் வாழ்ந்த காலங்களில் அற்புதங்களை செய்கிறவராய் செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சாட்சி உள்ள ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, வாழ்ந்துவிட்டு சென்று இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா யூதர்கள் அவரை என்ன செய்தாங்க, பொறாமையினால சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. அவர்கள் ஒப்பு கொடுத்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நிறைவேறதை நம்ம பார்க்க முடியும். மார்க்கு 10வது அதிகாரம் 45வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்தார், இந்த பூமிக்கு வரும்போது அவர் என்ன செய்தார், தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதற்காகவே வந்தார். எந்த மனுஷனும் எந்த அதிகாரமும் அவருடைய ஜீவன் என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன செய்தார், தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கரத்தில் என்ன செய்கிறாரு, ஒப்புவிக்கிறார். அந்த பிதாவே நீங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியமும் நான் என்ன செஞ்சுட்டேன், முழுவதும் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு பூரணமான ஒரு அர்ப்பணிப்போடு என்ன
நினைச்சாரு ஆண்டோடைய கரத்தில் நினைச்சாரு தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த நாளில் வேற யாரெல்லாமோ எப்படியோ சொல்லலாம், ஒவ்வொருத்தர் நிறைய நம்ம பார்க்குறோம். அவர் அங்கே நினைச்சாரு தன்னுடைய ஆவியை கொடுத்து விட்டார், ஜீவனை கொடுத்து விட்டார் உலக மக்களுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்ல வந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாதிரி என்ன செய்ய முடியாது. யாரும் ஒரு மனிதனுக்காக நம்ம நல்லவர்களாக இருக்கும்போது அவர் என்ன செய்யல, மறிக்கல. நம்ம பாவிகளாக இருக்கிறையில் அவர் நமக்காக நினைத்ததாரு, மரித்தார். நம்ம பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக நினைச்சதார், தன்னுடைய ஜீவனை நினைச்சதாரா கொடுக்கவே வந்தார். வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன நமக்கு ஜீவன், நமக்கு வாழ்க்கை கொடுக்கணும், நம்ம வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சார், தியாகம் பண்ணார். அவரை போல தியாகமுள்ள ஒரு மனிதன் நினைச்ச முடியாது இந்த பூமியில பார்க்க முடியாது. அதனால தான் அவர் மானிட அவதாரமாகவே இந்த பூமிக்கு எடுத்து மனுஷனுடைய சரீரத்தில் உண்டான எத்தனை வேதனைகள், அத்தனை வேதனைகளையும் அவர் நினைச்சதற்கு அனுபவித்திருக்கிறார். அவ்வளோ பாடுகளை அவர் ஏற்றிருக்கிறாரு. அதனால தான் அவர் நினைச்சார் நமக்கு அவர் ஜீவனை கொடுக்க வந்து நம்மளெல்லாம் மீட்டு எடுத்திருக்கிறார். உங்களை என்னைய நினைச்சதற்கிறாரு, அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தை, இள வயதின் ரத்தத்தை, வாலிப வயதின் ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி என்ன செய்திருக்கிறார், அவர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. அநேகர் இந்த நாட்களில் ஒரு வேளை கூட இதில் பார்க்கும் பொழுது அப்படின்னா அவர் பிதானுடைய கரத்தில் நினைச்சதெல்லாம் ஒப்புவித்தார், தன்னுடைய ஜீவனத்தை ஒப்புவித்தார். ஒருவேளை இந்த வாய்ப்புகள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்ய கிடைக்காது. ஆண்டுடைய கரங்களை ஒருவேளை நம்மளுடைய பிறப்பின் நாள் நம்ம என்ன செய்ய முடியும், அழகா சொல்ல முடியும். ஆனால் நம்ம மரண நாட்கள் என்ன செய்ய முடியாது, நம்மளால யாரும் என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியலை, தெரிய முடியாத ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கூட கொடுக்கும் பொழுது அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வமாய் இருந்தார். பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியாகி பிறக்கப்பட்டாரு. அதனால தான் அவர் ஆண்டவருடைய கரத்துல, பிதாவுடைய கரத்துல தன்னுடைய ஜீவனை அப்படியே ஒப்புவிக்கிறத என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அநேகர் இந்த நாட்கள்ல அநேகர் தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவியை நம்ம நினைச்சிரோம், நிறைய நேரங்கள்ல நினைச்சிரோம் அனைத்து போடுகிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் நிறைய உலக பிரகாரம் மனிதர்களை நம்ம பார்க்க முடியுது. ஒரு சின்ன காரியம்னா அவங்களால என்ன செய்ய முடியல, தன்னுடைய வாழ்க்கையில தாங்கிக் கொள்ள முடியல. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்ற ஒரு தீபம், அந்த தீபத்தை அணைப்பதற்கு உங்களால், உங்களுடைய முயற்சினாலே என்னுடைய முயற்சினாலே என்ன செய்ய முடியாது, நடக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அந்த தீபத்தை என்ன செய்ய முடியும், அவர் எடுக்க முடியும். அவர் மாத்திரம் தான் அந்த ஆவி என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். யோபு 33:4 பார்த்தோம் அப்படின்னா, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நீங்களும் நானும் சுவாசிக்கிற சுவாசம் என்ன சுவாசம், யாருடைய சுவாசம் தெரியுமா, சர்வ வல்லவருடைய சுவாசம். நீங்களும் நானும் சுவாசிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவாசத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய கைகளில் சுவாசத்தை வைத்திருக்கிறவர். உங்களுடைய சுவாசத்தை, என்னுடைய சுவாசத்தையும் யார் கைகளில் வைத்திருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 17:25 பார்த்தோம்னா, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் ஜீவன், நீங்களும் நானும் உயிரோடு இந்த நாளில் இருக்கிறோம்னா நமக்கு ஜீவனையும் நமக்கு சுவாசத்தையும் கொடுக்கிறவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் கூட நல்ல தெளிவாக தெரிந்துக்கிடுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்ன செய்யறா, ஜீவனை தந்திருக்கிறாரு. அந்த ஜீவனை எடுத்துக்கொள்வதற்கோ, அந்த ஜீவனை நம்ம என்ன செய்ய முடியாது, மாய்த்துக் கொள்வதற்கோ உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அநேக நாட்கள் என் சரீரம் நான் என்ன செய்தான்னு சொல்லி தவறான முடிவுகள் எடுக்கிறத நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக என்ன செய்யல, நம்மளை அவர் என்ன செய்யல, ரத்தத்தினால கழுவல. உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக அவர் ரத்தத்தை என்ன செய்தார், சிந்து கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய என்ன செய்தார், எல்லா வாலிப வயதின் ரத்தத்தை இந்த பூமியில் என்ன செய்தார், சிந்த ஒப்பு கொடுத்தார். காரணம் எதற்காக, நீங்களும் நானும் சந்தோஷமா வாழணும். நீங்களும் நானும் அவர் சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாரு, சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிறார். அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன செய்யறாங்க, சிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிற உணர்வோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து செல்வோம். நம்மளுடைய ஜீவனை எடுத்துக்கொள்வதற்கு நம்ம யாருக்கும் என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. தற்கொலை தான் தீர்வு அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வருவோம். எனக்காக நீங்க ஜீவனை கொடுத்தீங்களே ஏசப்பா, என்ன மீட்பதற்காக ஜீவனை கொடுத்தீங்களே சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை வாழ வைப்பார். அது மாத்திரமில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முடிவை நம்ம பார்க்கும் பொழுது அந்த முடிவு சம்பூர்ணமாக என்ன செய்தான், காணப்பட்டுச்சு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன, அநேக கல்லறைகளை நம்ம வேதத்தில் என்ன செய்வோம், அந்த வேத வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறத பார்ப்போம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு நம்ம
நம்ம நினைச்சோம். உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேக கேள்விக்குறிகள் தான் நமக்கு நினைச்சோம் எழும்போது நம்ம பார்க்க முடியும். நீங்களும் நானும் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. நம்மளுடைய இதில் என்ன போடுறப்பட்டிருக்கணும், நல்ல போராடுறது. அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அநேக நேரங்களில் நினைப்போம் இது மாதிரி நல்ல போராட்டத்தை உண்மையாக நம்மளுடைய வார்த்தை நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாக காணப்படணும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து நினைச்சதாரு அவர் சென்றார் இல்லையா. மறுபடியும் நினைச்சார் ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற நிச்சயத்தோடு நம்ம நினைச்சு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வோம். கடந்து செல்லும்போது கர்த்தர் நினைச்சுவாரு நமக்கு அந்த பலனை கொடுப்பார். ஒருவேளை கூட பாடுகள், ஒருவேளை கூட துக்கங்கள், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டுதான், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நாம நினைச்சுவோம் உலகத்தில் உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்துக்கொள்வோம், அவரோடு கூட பாடுகளை நம்ம சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளாக என்ன செய்யணும், காணப்படணும். அப்படிப்பட்ட நிச்சயம் காணப்படும் போது தற்கொலை தான் தீர்வு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம், தீர்வுக்குள்ளாக நம்ம ஓட மாட்டோம். ஆண்டவர் பாடுகளை சகிக்க நமக்கு பலன் தருவார், நமக்கு என்ன செய்வார், நமக்கு கிருபைகளை தருவார், நம்மளை வாழ வைப்பார். நம்மளை அதற்காகவே நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாரு. நீங்களும் நானும் அவரோடு கூட ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவங்க. நம்ம மறுமைக்குள்ள பிரவேசிச்ச பிறகு நம்ம அவரோடு கூட என்ன செய்யப்படும், ஆளுகை செய்யப்பட போகிறோம். அந்த நிச்சயத்தை நமக்குள்ள என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வோம். எனக்கு அருமையான ஒரு பாட்டிமா 95 வயது. அவங்க 95 வயதுலையும் அவங்க எப்போ இறந்துருவாங்களோன்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே கூடி இருந்தாங்க. ஆனால் அந்த பாட்டிமாட்ட நான் போய் பேசினேன். பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அனுபவிச்சாச்சுமா எனக்கு வாழ்க்கையில் எல்லாம். எனக்காக ஜோம் பண்ணுமா, ஏசப்பா நீ எடுத்துக்கிடணும், நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஜோம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. அதனால் அதை உங்களை பார்த்துட்டு வந்த பிறகு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காலங்கள் வருமா, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வருமா, எப்போன்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய பாட்டிமார் இந்த நாட்களில் நிறைய 90 வயதுக்கு மேற்பட்ட பாட்டிமாரை நம்ம பார்க்க முடியுது, கேட்க முடிகிறது. இப்படிப்பட்ட தருணங்கள் அவங்களுக்கு என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். நமக்கு இப்படிப்பட்ட காலங்கள் வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை தான், ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையில தான் நம்ம என்ன செய்கிறோம், போய்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், அழிவின் காரியங்கள், எப்போனாலும் இயற்கை சீற்றங்கள், இயற்கையினால் வரக்கூடிய அழிவுகள் சொல்லி நம்ம எத்தனையோ காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அத்தனை காரியங்களை பார்த்தாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம், மன கடினமுள்ளவர்களாகி தான் நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஏசப்பா உண்மை போல நான் என்ன செய்யணும், ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கணும்ப்பா, உண்மை போல நான் என்ன செய்யணும், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், உண்மை போல நான் என்ன செய்யணும், வாழ்ந்து ஒரு நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடி நாங்கள் என்ன செய்யணும், ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எங்கள் வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக என்ன செய்யணும், காணப்படணும். உண்மை போல நாங்கள் என்ன செய்யணும், மாறி என்ன செய்ய இந்த பூமியில் பாடுகளை சகிக்க எங்களுக்கு பலன் தாங்க, எங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் கிருபைகளை தாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் நினைச்சுவோம். ஜெபத்தோடு கூட வழி நடந்து செல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நினைச்ச ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறார். அதே போல நம்ம நினைச்ச ஒரு நல்ல போராட்டத்தை போராடி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இயேசுவை மகிமைப்படுத்தும். நம்ம நித்திய ஜீவத்தில், நித்திய ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்வோம், அவரோடு கூட ஆளுகை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு ஆண்டோடைய என்ன செய்வோம், அந்த நாட்கள் நம்ம ஜெபத்தோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. அந்த 7வது வார்த்தையின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டபடினால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி சுவாமி ஆண்டவரே. இந்த நாளில் கூட பிதாவே உடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அப்பா நீங்கள் இந்த நாளில் சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அப்பா எங்களுடைய ஜீவனம் உங்களுடைய பார்வையில் அருமையாக இருக்குது சுவாமி. அந்த ஜீவனை நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீங்கள் தந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் கரைதிரையில்லாமல் குற்றமில்லாமல் ஆண்டவரே நாங்கள் பாதுகாத்து உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் நல்ல போராட்டத்தை போராடி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபைகளை உண்மை போல நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி தருகிறோம். பிரேஸ் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.